ஓம் சக்தி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தெய்வ பெண் தன்மையை கொண்டாடும் நவராத்திரி திருவிழாவான இந்த 6வது நாளில் அம்மனுக்கு செய்திருக்கின்ற அலங்காரம் நீலாதேவி அலங்காரம். நிலாதேவி வேற, நீலாதேவி வேற. இந்த நீலாதேவி சனியினுடைய அம்சமாக விளங்குபவர். இவருடைய நோக்கம் என்னன்னா, சனி பகவானை பற்றி நமக்கு தெரியும். சனி பகவான் நேருக்கு நேர் பார்த்தால் அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் கீழ்நோக்கியே பார்த்து பேசுகின்ற தன்மை உடையவர் சனி பகவான். அவருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த தாக்கத்தை தணித்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவில் அதை ஒரு சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய பெண் தெய்வம் தான் இந்த நீலாதேவி. நீலாதேவினாவே நீல நிறம் அவர்களுக்கு பிடித்த நிறம். எப்பொழுதும் நீல தாமரையை கொண்டவர்கள், 8 கரங்களை உடையவர்கள். அந்த 8 கரங்களில் அங்குச பாசம், தனுசு, அம்பு, சூளம், கதை, கேடயம், குங்கும கிண்ணம் என்று 8 கரங்களிலும் 8 விதமான பொருட்களை கையிலே ஏந்தி ஒரு அழகான ஒரு தேவதையாக, அழகு மிகுந்த ஒரு தேவதையாக காட்சியளிக்கக்கூடியவள். இந்த நீலாதேவியினுடைய அம்சத்தால் பல நல்ல வாழ்க்கையில் செழிப்புகள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். அவர்கள் எப்போதும் ஒரு நீல நிறத்தை விரும்பக்கூடிய தெய்வமாகவே இருப்பார்கள். எப்போதும் தன்னுடன் அவர்கள் ஒரு யானையை அழைத்து கொண்டு செல்கின்ற ஒரு பாங்கு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். நீங்கள் கருவறையில் பார்த்தீங்கன்னா, கிரீடத்தின் மீது நாகங்கள் சூழ்ந்திருக்க, ஒரு காலை மடக்கி ஒரு காலை அழுத்தி வைத்து ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு அமர்ந்திருப்பார்கள். நீலாதேவிக்கு இன்னொரு பெயர் நப்பினை. நப்பினை என்றும் அவர் திவ்ய பிரபந்தத்தில் அழைக்கப்படுகின்றார். ஆகவே இந்த நீலாதேவியின் அலங்காரம் பார்ப்பதற்கு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கின்ற வகையில் நல்ல ஒரு அழகான ஒரு தோற்றத்தோடு கருவறையில் கம்பீரமாக அமர்ந்திருக்கக்கூடிய தேவி தான் நீலாதேவி. இந்த நீலாதேவிக்கு நாம் சுயம்புக்கு என்ன போட்டிருக்கிறோம்னா, துளசி காப்பு. துளசியை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. துளசி ஒரு தூய்மை என்று பெயர். பெருமாள் கோயிலெலாம் துளசி தீர்த்தம் தருவாங்க. கிரீடத்தை வச்சு, பெருமாளோட கிரீடத்தை நம்ம தலையில் வச்சு துளசி செடியினுடைய தீர்த்தத்தை நமக்கு பிரசாதமாக தருவாங்க. அந்த துளசியை வழிபடுவதால் தீய சக்திகள் வீட்டில் அண்டாது என்று எல்லோரும் துளசி மாடம் வைத்து அதற்கு தினமும் பூஜை செய்து வழிபடுகின்ற வழக்கம் இப்பொழுதும் இருக்கிறது. அந்த துளசி செடி இருக்கின்ற இடத்தில் தீய சக்திகள் அண்டாது என்பார்கள். அதனால தான் அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒரு வேப்பிலையும் ஒரு துளசியும் தினமும் சாப்பிட்டு வா, உனக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. துளசியே உடலுக்கு ரொம்ப சிறந்த ஒரு மருந்தாகவும் தெய்வீக மூலிகையாகவும் விளங்குகின்றது. துளசியை அரைத்து அதை காப்பாக சுயம்பு அம்மாவுக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அந்த காப்பை வாங்கி நீங்கள் தினமும் அவங்க அதை பொடியாக செய்து வச்சுருக்குறாங்க. அந்த பொடியில் தினம் நீங்கள் தண்ணி கலந்து உருண்டையாக்கி தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் துளசி செடி கிடைக்காது இல்லையா, அவங்கெல்லாம் இதை வாங்கின்னு போயிட்டு, இந்த பொடியை வாங்கிட்டு போய், வேப்பிலை துளசி பொடியை வாங்கின்னு போயிட்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பிசைஞ்சு உருண்டை பண்ணி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு பிறகு சாப்பிட்ற பழக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டோம்னா கூட உடலுக்கு மிகவும் நல்லது. நவராத்திரி முழுவதும் நன்மை செய்கின்ற, தீமையை அழிக்கின்ற பெண் தெய்வங்களையே நாம் அன்னைக்கு மறு உருவமாக
செய்து வழிபடுகின்றோம். இந்த அருமையான நிகழ்ச்சியை நீங்கள் கட்டாயம் தினமும் காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது இந்த மாதம் புரட்டாசி மாதம். இன்றைக்கு பார்த்தா சனிக்கிழமை. எல்லார் வீட்லேயும் சனிக்கிழமை படையல் போட்டு கும்பிடுவாங்க. சனிக்கிழமையாகவும் இருக்குது. சனி பகவானின் அம்சமான நீலாதேவியும் நம்ம வழிபட முடியுது. இதெல்லாம் ஒரு நல்ல நமக்கு வாய்ப்பு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி. அம்மனா ನೆನೆ ಮನವೇ ಮೇಲ್ಮರಬೂರಮ್ಮನ ನೆನೆ ಮನವೇ